திருச்சிற்றம்பலம். அன்னதானம் என்பது பல வகைப்படும். இப்போ அன்னதானம் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமளவு செலவு பண்ணி மனிதர்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவுன்னு சொல்றாங்க. இந்த பறவைகள், பூச்சிகள், எறும்புகள், பைரவர் நாய்கள், பசுக்கள், ஆடுகள் இதுக்கெல்லாம் யாரு கொடுப்பா? குப்பையை சாப்பிட்டு அலையுதுங்க. ஒரு நான் கண்ணால பார்த்ததுனால ஒரு சின்ன சிந்தனை. அடியார்கள் இதை கவனிக்கும். அடியார்கள் ஒவ்வொரு அடியாருமே இல்லத்தில் உங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய கூடுதலான செய்யக்கூடிய மிச்சம் விடக்கூடிய சோறுகளையோ இட்லி தோசையோ இந்த மாதிரி உணவுகளை அந்த நேரத்தில் ஓரத்தில் இருக்கும் அந்த நதிக்கரையிலையோ அல்லது ஆற்றங்கரையிலையோ ஓரமாக வச்சு அங்கே வந்து பிச்சு வச்சிங்கன்னா அது பறவைகள் சாப்பிடும், விலங்குகள் சாப்பிடும், பூச்சி இனங்கள் சாப்பிடும், எறும்புகள் சாப்பிடும். ஆனால் அதை விடுத்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், அப்படியே அள்ளி குப்பையில் போட்டுறோம். குப்பையில் போடுறதோட விளைவு கொசுக்கள், ஈக்கள் வந்து நோய்கள் வருது. நோய்கள் இதுக்கு புண்ணியம் என்னன்னா நம்ம வந்து நல்ல பலன் பெறணும்னா பலவிதமான பலன்கள் இருக்கு. இது சுலபமான பலன், எல்லோரும் அடையக்கூடியது, எல்லோரும் செய்யலாம். உங்கள் இல்லத்தில் கிடைக்கும் மிச்சம் கிடைக்கக்கூடிய பொருட்களை, உணவுப் பொருட்களை குப்பையில போடாம அதை கொண்டு போய் அந்த ஓரத்தில் வச்சீங்கன்னா அது வந்து பூச்சி இனங்கள் சாப்பிடும், காக்கா சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். ஒரு புண்ணியமாகவும் இருக்கும், உணவை கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து ஒவ்வொரு தெருக்களையுமே ஒரு கள்ளி சட்டி வச்சிருப்பாங்க, அதில் கொட்டுவாங்க. அதில் பசுக்கள், ஆடுகள் வச்சிருப்பாங்க, நாய்கள் வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு சிந்தனைக்கு எல்லோரும் செய்வோம், நல்லதே நடக்கட்டும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். மதுரை ஆலவாய் அர்ப்பணி மன்றத்தின் அடியார்களோடு